ஒரு இண்டிபெண்டனுடைய ஸ்ட்ரகிள் என்னன்னு சொன்னால் பேசிக் என்னன்னா ஃபைனான்ஸ். சினிமாவில் மியூசிக் பண்ணுறதுனா எல்லாமே இஸ் ப்ரொவைடட்லி. இது வந்து எல்லாத்தையுமே நீங்கள் செய்யணும். இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏன் இதில் ஒரு ஹுக் ஸ்டெப் வைக்கல, நீங்கள் ஏன் இதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக பண்ணலை? பிகாஸ் இப்போ டான்ஸ் நம்பர்ஸ் தான் இப்போ வைரலாக போகுது, அதுதான் ஜாஸ்தி ரீல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக சாய் அபியங்கர் ஒரு சூப்பராக ரொம்ப இன்டெலிஜென்ட் ஒரு மியூசிக்னு சொல்லலாம், சவுண்டிங் வாய்ஸ் இருந்தார். எல்லாமே ஃபாஸ்ட் நம்பர்ஸ் தான் போயிட்டுருக்கு, அப்பீட்டாக போயிட்டுருக்கு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஒரு ஸ்லோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். வாழ்க்கையின் விலைதானா மனதினின் துயரம் நீ, என் நெஞ்சில் துடித்திடும் வலிதானா. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். பூம்புகார்ல ஆரம்பிச்சு இடுக்கியில் இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்திலேயே ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கள் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகார பின்னணியில பேசக்கூடிய இந்த நாவல் ஆடியோ ஃபார்மட்ல விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கள் நாவலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. சினிமாவோட நியூஸ் வணக்கம், நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இன்டர்வியூல ஸ்டீஃபன் சக்கரியா அண்ட் பிரகதி இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கனா கண்டென்ட் பாட்டு இப்போ வெளியே இருக்குது. அந்த பாட்டு பத்தி ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூ நம்ம கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் ரெண்டு பேருக்கும். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சூப்பர் சூப்பர். ஓகே, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வேர்ல்ட் டூர் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்தா ஒரு பக்கம் ஒரு ஸ்டோரி போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க லாஸ்ட் நிறுத்திட்டுறீங்க, திடீர்னு மதுரைன்றீங்க, திடீர்னு சென்னைன்றீங்க. எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க ஆக்சுவலா? இதுதானே வேலை. ஆக்சுவலா சொல்றேன், நிஜமாங்க, அவர் சொன்னதுதான், இதுதான் வேலையே. ரொம்ப சந்தோஷமா பண்ற ஒரு விஷயம். நான் எப்பவுமே சொல்றது வந்து, இப்போ எல்லாமே ஆன்லைன்லேயே போயிட்டு இருக்குல்ல. நாங்கள் ரிலீஸ் பண்ணுற பாட்டாக இருக்கட்டும், யூடியூப்ல தான் வருது, ஸ்பாட்டிஃபைல தான் வருது. ஸோ நாங்கள் வீட்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற ஒரு பாட்டு வந்து எங்கே போய் சேருது அப்படிங்கிறத நாங்கள் டூரில் போகும்போது தான் தெரியுது. எத்தனை மக்கள் கேட்டிருக்காங்க, எந்தெந்த ஊர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் அந்த கனெக்ஷன் ஒன்று இருக்கிற ஒரு இடம். ஸோ எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னோட கரியரில் அப்படின்னாலே வந்து லைவ் பெர்ஃபார்ம் பண்ணுறது. அது பார்க்க வந்து ஒரு மாதிரி கிளாமரஸாக, வா இந்த ஊருக்கு போகிறாங்க அந்த ஊருக்கு போகிறாங்கன்னு இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு டயரிங்கான ஒரு விஷயம்தான், பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, கனா கண்டென்ட் திரும்ப ரெண்டு பேரும் நீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொலாப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கொலாப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பாட்டு எப்படி வந்திருக்கு? சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் கேட்டிங்களா, உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப பார்த்து இருந்தேன். ரிலீஸ் பண்ண முடியல. அப்புறம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டோன் தேவைப்பட்டுச்சு. ஸ்வீட்டான வாய்ஸ் கிடையாது, கொஞ்சம் என்ன சொன்னார், ரகடான வாய்ஸ். கொஞ்சம் அந்த நீங்க சொல்லிட்டீங்க ஸ்வீட்டான வாய்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் டோன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வகையில் அதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன், யார் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அப்போ பிரகதி நினைவுக்கு வந்தாங்க. ஸோ நான் ஆஸ்டர், தென் ஷி அக்ரீட். ஸோ அப்படி தான் ஆனது. நீங்கள் பாட்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் திரும்ப அவர் கூட கொலாப் பண்ணுறது பற்றி. ஐ திங்க் என்னோட கரியரில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கொலாப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ திங்க் 2016 வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேட் பண்ணோம் உசிரையை தொலைச்சேன். அண்ட் அப்போ வந்து நாங்கள் பெருசாக ஆக்சுவலி கனெக்ட் பண்ணிக்கல. பாட்டு கேட்டேன், நான் சிங்கப்பூரில் இருந்தேன். மீட் பண்ணி பேசக்கூட ஒரு டைம் கிடைக்கல. ஒரு 45-50 மினிட்ஸ்க்குள்ளே செஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் பாட்டு ரிலீஸ் பண்ணி அஃப்கோர்ஸ் எங்கள் 2 பேரோட கரியர்லேயும் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடல். எவ்வளோ ரொம்ப தூரம் நிறையா மக்கள் கேட்டிருக்காங்க. அண்ட் அது அவ்வளோ சக்ஸஸ் வந்திருக்கு அந்த பாடலுக்கு. பட் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணி அதை பேசுகிற அளவுக்கு கூட வந்து ஆக்சுவலி நாங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. ஒரே ஒரு தடவை மலேசியாவில் பெர்ஃபார்ம் பண்ணோம் சேர்ந்து. அதுவுமே வந்து அவர் பேக் ஸ்டேஜ் இருந்ததுனால நான் இந்த பாட்டு பாட போகிறேன் வரீங்களா அப்படின்னு கேட்டு அது அப்படியே ஒரு எதேர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமும் பேசலை, அதுக்கு முன்னாடியும் பேசலை. ஐ திங்க் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் திருப்பி இன்னொரு ஆர்டிஸ்டோட கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு யோசிச்சு வரதே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம். என்னோட மியூசிக்கல் கரியர்லையுமே ஜேர்னிலையுமே இப்போ ரீசெண்டாக ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி ஒரு புது ஒரு ஐடென்டிட்டியோட நான் வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அந்த டைமில் வந்து திருப்பி எனக்கு இந்த ஒரு கொலாபரேஷன் அப்படின்னு நடக்கும்போது எனக்கு இட் ஃபீல்ஸ் லைக்
அப்போ எப்படி நடந்துச்சோ அப்படியே திருப்பி நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ எனக்கு இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் சாங். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கனா கண்டேன் பாடினா எங்களுக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளீஸ். கனா கண்டேன் கண்மூடி கொண்டேன் காதல் மழையில் நனைந்தே வினா ஒன்றை நெஞ்சோடு கேட்டேன் ஆசை தீயில் அலைந்தே. என் கனவெல்லாம் நீ நிஜம்தானா, நிதயத்திலே நான் சிறைதானா, இது வலித்தாலும் உன்னை வெறுப்பேனா, என் விதியே நீதானா, என் முதல் சுகம் நீதானா, என் வாழ்க்கையின் விலைதானா, என்னால் மனதினில் துயரம் நீ, என் நெஞ்சில் துடித்திடும் வலிதானா. சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக உங்கள் 2 பேருக்குமான ஒரு கேள்வி இது. ஓடிடியோட க்ரோத்துக்கு அப்புறம் மக்கள் வந்து நிறைய புது கண்டென்ட்ஸ் வந்து எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம். அதே மாதிரி போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் இந்தியில் ஒரு பெரிய க்ரோத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நிறைய லேபிள்ஸ் நிறைய வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபீல்டில் ஒரு புதுசாக ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணுறது எவ்வளோ ஒரு சேலஞ்சான ப்ராசஸாக இருக்குது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது போஸ்ட் கோவிட்ல சொல்கிறேன் நான். ஐ திங்க் தயார்படுத்திக்க வேண்டியதை விட, பிகாஸ் அது யூஷுவல் தான். ஐ திங்க் பிஃபோர் கோவிட், ஆஃப்டர் கோவிட் நீங்கள் வெளிப்படுத்த திறமையாக இருக்கட்டும், ஐடியாஸாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், அதெல்லாமே ரிமைன் தான். ஆனால் ஒரு இண்டிபெண்டனுடைய ஸ்ட்ரகிள் என்னன்னு சொன்னால், பேசிக் என்னன்னா ஃபைனான்ஸ். ஒரு சினிமா மியூசிக் டைரக்டர் வச்சுக்கோமே, ஐ மீன் சினிமாவில் மியூசிக் பண்ணுறதுனா எல்லாமே இஸ் ப்ரொவைடட்ல. ஸோ யூ கெட்டிங் பேட் ஃபார் இட், யூ கெட்டிங் ஃப்ரீ ப்ரொமோஷன், ஐ மீன் யூ கெட்டிங் ப்ரொமோஷன், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து எல்லாத்தையுமே நீங்கள் செய்யணும் அந்த ரீச் கொடுக்கறது. ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே, போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் கொஞ்சம் சேலஞ்சாக மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஒரு பாட்டை பிடிக்க வைக்கிறது அப்படின்றது புதுசாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும், மக்கள் அதை தொடர்ந்து புதுசாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த சேலஞ்ச். ஆக்சுவலாக ஐ திங்க் செய்கிறது சேலஞ்ச் கிடையாது, புதுசாக என்ன செய்கிறோம். பிகாஸ் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு போஸ்ட் கோவிட்னா நினைக்கிறேன் நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க பிகாஸ் சோஷியல் மீடியானால. ஸோ நீங்கள் நிலைச்சு நிற்கணும்னா கண்டிப்பாக ஏதாவது புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் சேலஞ்ச். உங்கள் டேக் இந்த ஒரு விஷயத்தில்? கண்டிப்பாக அவர் சொன்னது நானும் சொல்லுவேன். பட் ஐ திங்க் இப்போ வந்து தமிழில் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக க்ரோ ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் முன்னாடி மேபி ஒரு பிளேபேக் சிங்கராக வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு பெருசாக கிடையாது. உங்கள் வாய்ஸ் உங்கள் ஐடென்டிட்டியாக இருக்குமே தவிர, நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி சாங்ஸ் பண்ணுறீங்க, அந்தோட சாங்ஸ் என்ன விஷுவலாக இருக்குது, ஃபுல் ஒரு 180 உங்களை பற்றியான ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னா வந்து ஐ திங்க் அதை க்ரியேட் பண்ணி அது ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பேஸில் இருக்கணும். அண்ட் அது உங்களுக்கு பர்சனலாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் கண்டிப்பாக ஒரு சேலஞ்சுன்னு நான் சொல்லுவேன். அவர் சொன்ன மாதிரி நிறையா ஆர்டிஸ்ட் இப்போ வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்த இப்போது கேட்சி சாங்ஸ், டான்ஸ் நம்பர்ஸ், இந்த வைராலிட்டி இதை நோக்கி போகாமல் நமக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது, நம்ம என்ன மியூசிக்கை கொண்டு சேர்க்கணும் மக்கள் கிட்டக்க அப்படின்னு ஃபோக்கஸ்டாக இருந்து அந்த ஐடென்டிட்டியை க்ரோ பண்ணுறது வந்து ஐ திங்க் கண்டிப்பாக ஒரு சேலஞ்ச், ஒரு புதுசான ஒரு விஷயம் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கல்ல, வைராலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு பாட்டு ஹிட் அடிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு இந்திய ஆல்பம் பண்ணுறோன்னா அதில் குறிப்பிடும்படி ஏதாச்சும் ஒரு ஊக்லைன் வைக்கணும், அது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அது வைரல் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட பண்ண வேண்டிய சூழலுக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்களா இன்றைய தேதியில்? இல்லைங்க, ஐ மீன் நான் பர்சனலாக சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் அடடா அப்படிங்கிற என்னோட முதல் இண்டிபெண்டன்ட் சாங் ரிலீஸ் ஆச்சு. அப்போ கூட நிறையா பேர் இதுதான் கேட்டாங்க, இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏன் இதில் ஒரு ஹுக் ஸ்டெப் வைக்கல, நீங்கள் ஏன் இதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்பீட்டாக பண்ணலை, பிகாஸ் இப்போ டான்ஸ் நம்பர்ஸ் தான் இப்போ வைரலாக போகுது, அதுதான் ஜாஸ்தி ரீல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் அதே தான் நான் சொன்ன அதே விஷயந்தான், எனக்கு இந்த சாங் இந்த ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு என்னோட பர்சனல் என்னோட ஸ்டோரியை கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணாதான் அது நிறையா மக்களுக்கு போய் சேரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அது நிறையா மக்களுக்கு வந்து வைராலிட்டினால ஹுக் ஸ்டெப்னால அது டான்ஸ் ஆட முடியுங்கிறதுனால போய் சேருது அப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே வந்து அந்த பாட்டை யாரும் திருப்பி கேட்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு வந்து அதை என்னோட மைண்டில் அது வந்தாலே வந்து நான் தப்பான டிரெக்ஷனில் போகிறேன்னு தான் நான் நம்புவேன். ஓகே ப்ரோ, உங்கள் டேக்? கரெக்டாக தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக அது சப்ஜெக்டிவ் தான். சில பேர் நீங்கள் செய்யும் போதே வந்து இல்லை இது வந்து வைரல் ஆகணும்,
இது வந்து அப்போ இன்ஸ்டால் நீங்கள் அந்த ப்ரொமோஷன் பண்ணுறது, செலவு பண்ணி பண்ணுறது, இதெல்லாமே அந்த நீங்கள் இன்டென்ட் பண்ணும்போதே இந்த பிளான்லாம் வந்துடும். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு எல்லாமே ஃபாஸ்ட் நம்பர்ஸ் தான் போயிட்டுருக்கு, அப்பீட்டாக போயிட்டுருக்கு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஒரு ஸ்லோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் கான்ட்ரரியில் கான்ட்ராஸ்டாக இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நினைக்கிறேன் இதுதான் பதில். ஐ திங்க் வி டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். பீயிங் இன் த ட்ரெண்ட் இஸ் இதர் வி செட் த ட்ரெண்ட் ஓ we do what we love. ஓகே, உங்களோட ஸ்டாண்ட் அதுவாக இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க வேற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கும் போது அதுக்கு மூவ் ஆன் ஆகி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுதா உங்களுக்கு? எதுவும் நீங்கள் அஸ் அ கிரியேட்டராக இருக்கிறனால உங்களுக்கு எல்லாரும் பிரியாணி கடை வச்சா இப்போ பிரியாணி பாப்புலராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரியாணி கடை திறந்தா ஸோ நினைக்கிறேன் நமக்கு என்ன பெஸ்ட்டாக வருமோ அது நம்ம செஞ்சுட்டு போயிட்டு. ஓகே, இன்னைக்கு இந்தி கல்ச்சர் பயங்கரமாக வளர்ந்துருக்கு இல்லையா? நீங்கள் அட்மையர் பண்ணுற ஒரு 5 இந்தி ஆர்டிஸ்ட் நீங்கள் சொல்லலாமா? யாருனாலும், தமிழ் மட்டும் இல்லை, நீங்கள் வேர்ல்ட் வைட் யாருனாலும் சொல்லலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டெஃபன் ஃபர்ஸ்ட்டு. இல்லை அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட். சாஹி சிவா அப்படின்னு லண்டன்லேருந்து அவர் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு அசல் கோலார் பால் டப்பாவோட மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜொனிதா வந்து நார்த்தில் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டாக சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட மியூசிக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோ நீங்கள் ஐ மீன் யார் நல்லா செய்கிறாங்களா? நீங்கள் ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒரு 5 இந்தி ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அவங்களோட ஒர்க்ஸ்? எனக்கு ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக சாய் அபியங்கர் ஒரு சூப்பராக ரொம்ப இன்டெலிஜென்ட் ஒரு மியூசிக்னு சொல்லலாம். சவுண்டிங் வாய்ஸ் என்னது. எனக்கு அசலோட ரேப் ரேப் அந்த ஐடியாலஜி ரொம்ப பிடிக்கும். அவருடைய சவுண்டிங்காக இருக்கட்டும், அவர் சூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அந்த மாதிரி. ரீமா அவரையும் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ அனிருத் அவர்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் சீனில் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ ஐ மீன் அவர் இண்டிபெண்டலாக இருந்தாலும் இதாக இருந்தாலுமே ஒர்க்காக ரொம்ப சூப்பரான. ஓகே பிரகதி, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ தான் சோஷியல் மீடியா அப்படின்றது பயங்கர மூமாக இருக்குது. நீங்கள் சூப்பர் சிங்கரில் பாடும்போது சோஷியல் மீடியா அப்படின்றது கிடையாது. ஒன்லி வேணும்னா உங்களுக்கு டிவியில் பார்ப்பாங்க, அவ்வளோதான் ஒரு விஷயமா இருக்கும். அதை தாண்டி சில இன்டர்வியூஸ், பேப்பர் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்திருக்கும். டிவியில் பார்க்கறதுனால இன்னொரு கனெக்ஷன் இருக்குன்னா நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி அப்போ உங்களுக்கு நடந்த தருணங்கள் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? நிறையா ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ். ஐ திங்க் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு வாட்டி கான்சர்ட்டுக்கு போயிருந்த போது ஒரு அம்மா வந்து அவங்களோட பேபியை தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அவங்க உங்களை டிவியில் பார்த்து என்னோட பொண்ணுக்கும் நான் பிரகத்தின்னு பேர் வச்சுருக்கேன், நான் அவங்களும் அவங்கள மாதிரி பாடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஐ திங்க் தேர் ஆர் சம் வெரி வெரி ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். அண்ட் அங்கே வந்து ஒரு கப்பல் வந்திருந்தாங்க. அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் டேட் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட் சிங்கப்பூரில். ஸோ அண்ட் நவ் தேர் மேரிட் அண்ட் கிட் ஆன் த வே. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஸ்வீட்டான மூமெண்ட்டாக இருக்குது எல்லாமே. ஓகே, ஆக்சுவலாக எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, ஒரு ஹாலிவுட் சீரீஸ்ல ஒரு இந்தியன் கேரக்டர் இருக்கு அப்படின்னா அதுக்கு பிரகதியை தான் நிறைய பேர் வந்து தேடுறாங்க. எதனால இது, எப்படி இது உருவாச்சு? ஐயோ, அன்டஸ்ல நீங்க இந்தியன் கேரக்டர் தான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அது வந்து ஆக்சுவலி எதேர்ச்சியா நடந்த ஒரு விஷயம். அதோட ஸ்டோரி என்னன்னா, சூப்பர் சிங்கர் முடிஞ்ச டைம்ல வித்தின் ஃபியூ இயர்ஸ் எனக்கு இங்க தமிழ்ல நடிக்க வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்ச ஒரு டைம். அப்போ வந்து சில விஷயத்தினால நடக்காத ப்ராஜெக்ட் வந்து நான் அப்போ தான் கரெக்டாக லாஸ் ஏஞ்சலிஸ்க்கு மூவ் பண்ணேன், அதுவும் காலேஜுக்கு போக. அந்த டைமில் நினச்சேன், சரி இத்தனை பேர் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா என்னென்னு தான் போய் பார்ப்போம் அப்படின்னு ஆக்டிங் ஸ்கூலுக்கு என்ரோல் பண்ணேன். அந்த டைமில் காலேஜ் போயிட்டு இருந்த டைம்லேயே ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனேன். ஸோ 4 வருஷம் ட்ரெயின் பண்ணேன் ஒரு ஆக்டிங் ஸ்கூலில். அப்போ வந்து அங்கே எல்ஏல ஒரு ஏஜென்சி சைன் பண்ணி ஆடிஷன் போன ஒரு டைமில் அதுதான் ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிது. அது எதேர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். ஸோ ஓகே, இப்போ தமிழ்நாடு மட்டும் அப்படின்றது கிடையாது. சிங்கப்பூர், மலேசியன் நிறைய கண்ட்ரியில் நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. இப்போ ஸ்டீஃபன் வெளியில் தெரிஞ்சிட்டாரு. ஸ்டீஃபன் மாதிரி இன்னும் சிங்கப்பூர்ல இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அந்த உலகம் எவ்வளோ பெருசு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்கிறாங்க சிங்கப்பூரில். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுப்பீங்க? ஏன்னா நிறைய பேர் நிறைய ஆஸ்பிரேஷன்ஸோட வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் நிறைய சவால்களை தாண்டி இப்படி நான் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. நீங்கள் எப்படி அவங்களை பூஸ்ட் பண்ணுவீங்க அந்த ஒரு தருணத்தில்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிகாஸ் நான் எல்லாருக்கூடையும் எப்படி சொல்கிறது, உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது இல்லையா? அவங்க வந்து மீட் பண்ணும்போது அவங்க ஒர்க்ஸ் காமிப்பாங்க. ஓகே, அப்போ வந்து யூஸ்வலாக வந்து கான்ட்ரவர்சி whatever அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுருவாங்க, சூப்பராக இருக்குன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் உட்காந்து பேசுவேன் அவங்ககிட்ட. நான் சொல்லுவேன், ரொம்ப நல்லா இருக்கு, இந்த விஷயம் மேபி நீ இது பண்ணலாம், இது என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தட் தே காட் சம் ஒன் டு டெல் தெம் இல்லையா? அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படி செய்ய மாட்டேன். பிகாஸ் தட் இஸ் ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி நான் அவங்கக்கிட்ட அதை பற்றி பேசுகிறதுக்கு.
உங்களுக்கு சூப்பர் சிங்கர் முடிச்சோடனே நிறைய முக்கியமான பாடல்கள் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பரதேசியில் ஒரு மிருகமே அந்த பாட்டு அமைஞ்சிருச்சு, அப்புறம் ஒசக்க பாட்டு அமைஞ்சிருச்சா 1 இயர் கேப்லேயே. என்ன ஒரு விஷயம்னா அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகணும் அந்த மெச்சூர் டோனுக்கு. ஏன்னா ஒரு மிருகமே பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு, அவ்வளோ ஆண்டிங்காக இருக்கும் அந்த ஒரு பாட்டு, அந்த ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ஃபீல் கொடுக்குற பாட்டாக இருக்கும். எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க அடுத்து வர வாய்ப்புகளுக்கு ஒரு மெச்சூர்டான டோன் கொடுக்கணும் அந்த பாட்டுக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணி ஆகணும் அப்படிங்கும் போது உங்கள் கான்ஃபிடன்ஸை எப்படி பில்ட் பண்ணிக்கிட்டீங்க அந்த ஒரு இடத்துல? சரி, அந்த ஒரு வருஷம் டிவியில் இருந்ததே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் ஒரு எக்ஸசைஸ் தான். பிகாஸ் ரொம்ப ஒரு அன்சர்டனான ஒரு ஸ்பேஸ். நம்ம அடுத்த ரவுண்டில் என்ன பாட போகிறோம், எலிமினேட் ஆக போகிறோமா, இருக்க போகிறோமா, ஜெயிக்க போகிறோமா இல்லையான்னு எவ்ரிடே ஒரு அன்சர்டன்ட்டிலே போயிட்டு இருந்துச்சு. பட் எனக்கு சர்டனாக இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட மியூசிக்கில் என்னோட சிங்கிங்கில் நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஐ திங்க் அதுவே ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் எக்ஸசைஸாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டேஜில் பாடுறதும் வந்து ரெக்கார்டிங்கில் பாடுறதும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரு மிருகம் வந்து ரெக்கார்ட் பண்ண டைமில் வந்து வைரமுத்து சார், ஜிவி, பாலா சார் எல்லாருமே வந்து ஸ்டூடியோவில் இருந்த ஒரு டைம். அண்ட் ஸோ ஐ திங்க் அது முதல் பாட்டாக அமைஞ்சது மேபி வந்து என்னோட லக்காக இருக்கலாம். பிகாஸ் அதுவே வந்து ஒரு பூட் கேம்ப் ட்ரைனிங் மாதிரி இருந்துச்சு. அந்த பாட்டை வந்து நாங்கள் ஆக்சுவலி 2 வாரமோ ஏதோ ரெக்கார்ட் பண்ணோம். பிகாஸ் 2 வாரமா? ஆமாங்க, ரொம்ப நாள் ரெக்கார்ட் பண்ணோங்க. அண்ட் ஐ திங்க் நான் தான் இந்த பாட்டை பாடணும் அப்படின்னு பாலா சார் டிசைட் பண்ணதுனால தான் வந்து அத்தனை நாள் போச்சு. இல்லாட்டினா 2வது நாள்லேயே வேற சிங்கரை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு எக்ஸசைஸே வந்து அதனால தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண சாங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சமாச்சும் புரியும், நம்ம மைக்கில் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், படத்துக்கு அப்படின்னா எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், வேறு ஜான்ராவில் பாட்டு கொடுத்தாங்கன்னா சீரியஸாக இருந்தால், சேடாக இருந்தால், ஹாப்பியாக இருந்தால் எப்படி பாடணும் அப்படிங்கிற ஒரு அந்த ட்ரைனிங் வந்து அந்த ஒரு பாட்டிலேயே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, பாலா சார் ஒன்று அட்மையர் பண்ணிட்டாருன்னா அது அவ்வளோ சீக்கிரம் அவரை ஈர்ப்பாக மாட்டார். என்ன ஒரு விஷயம் பார்த்துட்டார் அவர் உங்ககிட்ட? தெரியலங்க, ஆக்சுவலி எனக்கு நிஜமாவே அந்த ஆன்சர் எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் அவ்வளோ சீக்கிரம் அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வந்து ஒரு ஓவர் நைட்டாக ஒரு பிளேபேக் சிங்கர் ஆக்கினதுக்கு வந்து கண்டிப்பாக அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களை நடிக்க வைக்கவும் ஆசைப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனந்த விகடனில் அந்த படத்தோட அஃபிஷியல் போஸ்டர் கூட வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு டைமில். ஸோ எப்படி வந்துச்சு அந்த வாய்ப்பு? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆக்டரை அவர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணார் அந்த ஒரு சமயத்தில்? ஐ திங்க் அவர் வந்து டேலண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணுறது வந்து நிறையா டேலண்ட்ஸை அவருக்கு கண்டிப்பாக அந்த கண் இருக்குது, அவருக்கு அந்த டேலண்ட் இருக்குது டு டிஸ்கவர் அதர் டேலண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அது ஆக்சுவலி எப்படி நடந்துச்சுன்னா, நான் பரதேசியில் ஒரு 2-3 பாட்டு பாடியிருந்தேன். அண்ட் அவரோட ஃபேமிலியோட அந்த டைமில் ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு டைம். ஸோ எனக்கு ஒரு மென்டார் மாதிரி, எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்தார். ஸோ அவர் ஐ திங்க் படம் அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்த டைமில் வந்து இதை படம் நான் பண்ணால் நீ தான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம எஸ் ஆர் நோ சொல்கிற ஒரு ஸ்பேஸ்லேயும் இல்லை, எதுவுமே கிடையாது. சார் ஓகே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அப்படின்னு இருந்த ஒரு டைம். ஸோ தெரியல, நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு டிரெக்டர் வந்து என் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சு உன்னால் இது பண்ண முடியும், நான் எழுதின ஸ்கிரிப்டுக்கு நீ தான் கரெக்ட் அப்படின்னு அவர் சொல்கிறப்போ வந்து நம்ம அவ்வளோதான், நம்ம அடிமை தானே. ஸோ ஐ திங்க் அது எப்படி நடந்துச்சு, அவர் எங்கேருந்து கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது தெரியல. பட் ஐ திங்க் அது நடக்காதது வந்து 2வது விஷயம். பட் ஐ திங்க் அது ஒரு பாத் எனக்கு கிரியேட் பண்ணியிருக்கு, எனக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி ஓகே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதை போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேனே அப்படின்னு பண்ணது தான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலாக அது நாச்சியார் அந்த படமா இல்லை வேற படமா? எனக்கு தெரியாது. எனக்கு வந்து நீங்க இல்ல சொல்ல மாட்டேங்கிறது இல்லை, எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஸ்கிரிப்ட் பார்த்தது கிடையாது, நடக்காதது அவர்கிட்ட பேசினது கிடையாது. ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களா, ஒரு மென்டாரா இருந்தாரு அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க 2 பேரும் உங்க லைஃப்ல மென்டாரை அவரை கன்சிடர் பண்றீங்கன்னா யாரை சொல்லுவீங்க உங்க ஃபீல்ட்லயே? ஐ திங்க் மென்டாருங்கிறது வந்து நம்ம கூடயே இருக்கிறவங்க, நம்ம போய் அட்வைஸ் கேட்குறவங்க அப்படின்னு நான் பார்ப்பேன். சிங்கிங் விஷயத்தில் எனக்கு ஐ திங்க் மோர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் என்னோட குருஸ், என்னோட கர்நாடிக் குரு, ஹிந்துஸ்தானி குரு வந்து கண்டிப்பாக என்னோட மென்டார்ஸாக தான் நான் பார்ப்பேன். பட் ஐ திங்க் எனக்கு சிங்கிங்கில் வந்து மோர் இன்ஸ்பிரேஷன், இவங்கள மாதிரி ஒரு டோன் இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும், இமோஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறையா பேர். ஐ திங்க் நான் சொன்ன ஜோனிதா வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஹரிஹரன் சார் அஃப்கோர்ஸ் எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறையா கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் எல்லாம் நிறையா கேட்பேன். பட் போய் ஒரு சிங்கிங் மென்டாராக வந்து போய் அட்வைஸ் கேட்குறதுக்கு வந்து எனக்கு பெருசாக யாரும் தோணலை இந்த மூமெண்ட்டில். ப்ரோ நீங்கள் உங்களோட லைஃப் கரெக்டாக சொன்னாங்க. மென்டோனா கூட இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, அதுதான் மென்டோ ஆக்சுவலாக. இல்லைன்னா
ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் இல்லாதவங்க ஐ திங்க் இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, தமிழ்ல உங்களுக்கு இப்படியான ஒரு ஸ்பேஸ் இருக்கும் போது கண்டிப்பா தமிழ் படத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க நடிக்கிறதுக்கு. கூப்பிடலையா என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆக்சுவலாக மியூசிக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபியூ மூவிஸ் நெரேட் பண்ணியிருந்தாங்க, ஸ்டோரிஸ்லாம் நெரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜிவி அவர்களுக்கு வந்து ஒரு மூவி அவர் ஹீரோவாக நடித்து நான் மியூசிக் பண்ணுற மாதிரி இது ஃபியூ இயர்ஸ் 2-3 இயர்ஸ் இருக்கும். பட் அது சம்திங் ஹேப்பன் வித் த ப்ரொடியூசர் அண்ட் அது ஹால்ட் ஆயிடுச்சு. ஓகே சரி, ஓகே. இப்போ ஜாலியாக சின்னதாக ஒரு செக்மெண்ட் விளையாடலாமா? ஓகே. இந்த செக்மெண்ட்டோட ஐடியா என்னன்னா, ஒரு பாட்டு, அதாவது ஏதாச்சும் ஒரு கஷ்டமான பாட்டு இருக்கும், அதுக்கடையில் இருக்கிற ஒரு இன்டர் பார்ட்ஸ் வந்து இன்னும் டஃப்பாக இருக்கும். அதை பண்ணுறது இல்லை அதில் ஒரு பிச் எடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்காங்க, பயங்கரமாக நல்லா ஃபன்னாக இருக்கும். நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நான் என்ன பாட்டு அப்படின்றத சொல்லிடுவேன், என்ன லைன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன். நீங்கள் அதை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கணும். உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கணும். கண்ணாலனே அந்த சாங்கில் வந்து கமப்பா அந்த லைன் பயங்கர சூப்பராக இருக்கும். கமபமபா கமபமனி சனி பனி சனி பம பக சகம பகமனி பகமரி. சூப்பராக பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் தரரரரா தரரரரா ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க ப்ரோ. ஓகே, நன்னாரேல ஒரு அம்மிங் இருக்கும் இனிஷியல்ல. ஸ்ரேயா கோஷல் மேம் கூட அதை ஒரு தடவை பாடி இருப்பாங்க, பயங்கர வைரலா இருக்கும் அந்த ரீல். ஸோ அந்த ட்ரை சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். ஆமா, அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம்ல இது வந்து 40 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி விட்டேன். இந்த வாட்டி தான் வச்சு செஞ்சு 2 வாரம் ரெக்கார்ட் பண்ணல. இல்ல ஏன்னா அது லைவ்ல ரெக்கார்ட் பண்ணுது, இது வந்து ஆன்லைன்ல ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ அவங்க பாடுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஸோ என்னால் கரெக்ஷனும் சொல்ல முடியலையா. ஒவ்வொரு தினம் பாடிட்டு அவங்க ஃபைல்ஸ் அனுப்பும் போது தான் கேட்டுட்டு ஓ இதெல்லாம் மட்டும் திருப்பி. ஸோ அந்த மாதிரி அதனால தான் அவ்வளோ. சரி, உங்க ட்ரை சில்லாஞ்சிரிக்க போயிடலாம். கண்ணால கண்ணால வாத்தனால போவேன். கரெக்டா பண்றேன். ஸோ எனக்கும் அவருக்கும் ஒரு 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 சிமிலாரிட்டி இருக்கு. நம்ம 2 பேரும் ஒரே பர்த்டே. ஓகே, ஷான் ரோல் பண்ணுவாங்க. ஆமா, 27th டிசம்பர். கமிங் அப். யா, ஹேப்பி early birthday ஸ்டார். இல்ல நான் ஆக்சுவலா அவர்கிட்ட பேசினதே இல்லை. ஓகே, ஆமா, நம்ம கனெக்ட் பண்ணதே இல்லை. ஆமா, உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும், அடிப்பெண்ணை மட்டும் ஒரு தடவை பாட முடியுமா? ஏன்னா இவ்வளவு பாட்டு பாட வச்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டு நீ பாட வைக்கலையாடா அப்படின்றவங்க நிறைய பேர் வந்து திட்டுவாங்க. ஓஜி சாங் அது. நீ இரவல் உயிரா இரவின் மேலா மழையின் வாசம் நீயடி, நீ கவிதை மொழியா கவிஞன் வழியா உயிரின் சுவாசம் நீயடி, உன்னோடு நானும் வாழ உன்னோடு நானும் சாக உன்மடி சாயவா உன்மடி சாயவா. தேங்க்யூ. நீங்க அவரோட பாட்டுல இது பயங்கரமா இருக்குது ஓஜி அப்படின்னு நீங்க நினைக்கிற பாட்டு? உசுரைய தொலைச்ச உனக்குள்ள இந்த உலகினில் உனப்போ யாரும் இல்ல, ஆசைய விதைச்சேன் உனக்குள்ள உனப்போல் ஒருத்தனை பார்த்ததில்லை. தேங்க்யூ. அடுத்து உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, லைன் அப் இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணிட்டீங்கன்னா வைண்ட் அப் பண்ணிடலாம். நம்ம 2 பேர்ட்டேருந்தும் இன்னும் நிறைய பாடல் எதிர்பார்க்கலாம். ஓகே, நீங்களே நிறைய கொலாப் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை அப்படின்னு சொல்லல, அவர் நிறைய இன்னும் பண்ணுவோம் கண்டிப்பா. பட் அவர் நிறைய பாடல் ரிலீஸ் பண்ணணும், நானும் நிறைய ரிலீஸ் பண்ணணும். நீங்க தான் வாழ்த்தி நிறைய மக்களோட வாழ்த்துக்கள். அஃப்கோர்ஸ் அவ்வளவுதான். ஓகே, பாட்டு நிறைய இருக்கும். அவர் வேர்ல்ட் டூர் போவார், நான் வேர்ல்ட் டூர் போவேன் நீங்க சொன்ன மாதிரி. ஸோ எல்லாரும் டிக்கெட் வாங்கி வந்து பாருங்க. ஓகே, இதெல்லாம் கன்ஃபார்மா சொல்லி நடிக்கிறதுக்கு வருது அடுத்த வருஷம். தமிழ்ல வந்து இப்போதைக்கு எதுவும் சைன் பண்ணல. ஓகே, பட் கண்டிப்பா நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ஓகே, நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் பெருசா. கண்டிப்பா நடக்கும். வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கும் பொறுமைக்கும். தேங்க்யூ so much. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.